الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام ما خالطت الصدقة مالا إلا أهلكته أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா அவசியமான பொருட்களையும் அவன் தன்னுடைய தரப்பிலிருந்து இலவசமாகவே தந்திருக்கிறான். தண்ணீர், நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று, இப்படி அல்லாஹ் தஆலா அவன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொதுவான அந்த நிஅமத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் எந்த விதமான வரி வசூலையும் செய்வது கிடையாது. அல்லாஹ் தஆலா நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு டேக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கேட்டதில்லை. நீங்கள் அருந்தக்கூடிய தண்ணீருக்கு டேக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டதில்லை. நான் வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கிறேனே, அந்த மழைக்காக நீங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, அல்லது இது எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க என்பதாகவும் கேட்கவில்லை. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்திலிருந்து ஏற்படுத்தி வருகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே சில விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கினான், சிலதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபகாரம் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல் அப்படிங்கிறது அது உடலால் இருக்கலாம், அல்லது ஆலோசனைகளால் இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தால் இருக்கலாம். இந்த பொருளாதாரம் என்று வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் அதில் அவனுடைய சில கடமைகளை சொல்கிறான். இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகில் உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ அது எல்லாம் நான் உங்களுக்கு வழங்கியது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நல்லடியார்கள் அவர்கள் செலவு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் தஆலா இப்படி தான் சொல்லுவான். அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுகீமூன ஸலாத வ யுத்தூன ஸகாத மிம்மா ரஸக்னாஹும். நாம் அவர்களுக்கு எதில் கொடுத்தோமோ, நான் என்ன கொடுத்தோனோ அதிலிருந்து அவர்கள் ஸகாத்தாக கொடுக்க வேண்டும். நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே பெரும்பாலான நபர்கள் முஸ்லீம்களில் 90% மேலே தங்களுடைய ஜகாத்தை இந்த ரமலானுக்காகவே ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜகாத்தை இந்த ரமலானுக்காகவே ஒதுக்கி வைக்கிறவங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒன்று, ரமலானில் தரப்படக்கூடிய தர்மங்கள் ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் தஆலா பல மடங்கு நன்மைகளை தருகிறார். ஜகாத் அப்படிங்கிற ஒரு ஃபர்தை இவர் ஒரு முறை நிறைவேற்றும் பொழுது அந்த ஜகாத்தை அவர் 70 முறை கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை வழங்குகிறார். தான தர்மத்தை, நஃபிலான தர்மங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நஃபிலான இபாதத்துக்கு ரமலானுடைய மாதத்தில் அதை நிறைவேற்றப்படும் பொழுது அதற்கு ஃபர்துடைய அந்தஸ்து வழங்கப்படுகிறது. ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மை, அந்த அந்தஸ்து அந்த நஃபிலான இபாதத்துக்கு கிடைக்கிறது. எனவே என்ன செய்கிறாங்க, இந்த மாதத்தில் நஃபிலான சதகாக்களை மிக அதிகம் வழங்குகிறார்கள். இது பொதுவாக நாம் பார்த்து வரோம். எனவே தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால்,
ஜகாத் சம்பந்தமான சட்டதிட்டங்களும் அதை பற்றி உண்டான விஷயங்களும் பொதுவாக ஜும்மாவுடைய மேடைகளில் ரமதானுடைய மாதத்தில் நாம் பேசுகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த உலகை பொறுத்த வரைக்கும் உலகத்துல அனைவரும் எல்லா விஷயத்திலும் சமமாக இருக்க முடியாது. குறிப்பாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அனைவரும் சமம் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை உயர்த்தி வைத்திருக்கிறார், சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தரத்தில் வைத்திருக்கிறார். தாழ்த்தி வைக்கவில்லை, அடுத்த தரத்தில் வைத்திருக்கிறார். சிலரை செல்வந்தர்களாக வைத்திருக்கிறான், சிலரை ஏழைகளாக வைத்திருக்கிறான், சிலரை நடுத்தர வர்க்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ரிஸ்க் அப்படிங்கிறத அல்லாஹ் எல்லாத்துக்கும் சமமா கொடுத்தரல, எல்லாத்துக்கும் கொட்டியும் வைக்கல. அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரிஸ்கை தன்னுடைய அடியார்களில் சிலருக்கு அதிகமாகும், சிலருக்கு விசாலமாகும், சிலருக்கு குறைவாகவும் கொடுக்கிறான். இந்த ரெண்டுமே எதற்காக சொன்னால் சோதனைக்காக என்பதையும் சேர்த்தே சொல்கிறோம். ரிஸ்க்கு குறைவாக கொடுக்கப்பட்டவர் அவருக்கும் அது சோதனை, ரிஸ்க்கு நிறைய கிடைச்சிருச்சு அவருக்கும் அது சோதனை. சோதனையினுடைய அந்த வடிவம் வேற மாதிரி இருக்காது. அதான் சொல்லுவாங்கல்ல, இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு எடுத்து சோதிப்பான். ரெண்டுமே அல்லாஹ்வுடைய சோதனை தான். இந்த ரெண்டு தரத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு 2ஆம் ஆண்டு இந்த உலகத்துல ஜகாத் இந்த உம்மத்திற்காக கடமையாக்கப்படுது. முந்தைய உம்மத்திலையும் என்ன செய்யப்படுதுன்னா ஜகாத் கடமையாகத்தான் இருந்தது. முந்தைய உம்மத்துல இருந்துச்சு. ஆனால் நபியுடைய உம்மத்துக்கு நபி அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை சொன்ன உடனே ஜகாத் அன்றையிலிருந்து கடமை, அன்னையிலிருந்து தொழுகை கடமை அப்படின்னு இருக்கல. காலம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் என்ன செய்யறான், சட்டங்களை கொடுக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்து 2ஆம் ஆண்டு இந்த ஜகாத்தை கடமையாக்குகிறார். ஜகாத்தை கடமையாக்குறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜகாத் அப்படிங்கிறது இதை நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காண்பிச்சாங்க. இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், இந்த ஜகாத் அப்படிங்கிறது ஏதோ பொருளை எடுப்பதற்கான விஷயம் அல்ல, பொருளை செல்வந்தர்கள் எடுப்பதற்கான விஷயம் மட்டுமல்ல, மாறாக இந்த ஜகாத்தின் மூலமாக நீங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் பரிசுத்தமாகுது என்பதாக சொல்றோம். நீங்களும் உங்களுடைய பொருளாதாரமும் பரிசுத்தமாகுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم. அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியே அந்த செல்வந்தர்களின் தரப்பிலிருந்து செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்தை நீங்க வாங்குங்க. அதன் மூலமாக துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், உங்களை அல்லாஹ் அதன் மூலமாக பரிசுத்தப்படுத்துகிறார். நபி இந்த வேலையை நீங்க செய்யணும் என்பதாக சொல்லி ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய, ஜகாத்தை ஒன்று திரட்டக்கூடிய இந்த வழிமுறையை இந்த உலகத்தில் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றிகரமாக நிகழ்த்தி காண்பித்தார்கள். காசு சேர்க்கிறது வெற்றி இல்லைங்க, ஜகாத்துடைய பணத்தை ஒன்று சேர்ப்பது வெற்றி இல்லை. மாறாக ஜகாத்தை அல்லாஹ் எதற்காக சேமிக்க சொன்னானோ அதனுடைய பலன் சமூகத்தில் ஏற்படுத்தும். அதனுடைய பலன் என்னங்க? ஏழைகள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். தேவைக்காக யாரும் யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழல் வரக்கூடாது. ஏழைகள் எல்லோரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழல் வரக்கூடாது. தேவை வரும் பொழுது அதை இஸ்லாமிய அரசிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பைத்துல் மாலினுடைய அழகான ஒரு கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நிகழ்த்தி காண்பித்தார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் அப்படிங்கிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யமனுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா நபி அவர்கள் நிறைய உபதேசங்களை செய்கிறாங்க. அதில் நபி அவங்க செஞ்ச உபதேசத்தில்
சில உபதேசத்தை பற்றி சொல்கிறோம். எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, முதலில் நீங்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், ஷஹாதத்துடைய கலிமாவை அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறத அந்த மக்கள் மனதார நாவால ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன இது முதல்ல செய்யும். இதை அவர்கள் செய்து விட்டால், சரிங்க நாங்கள் முஸ்லீமாக ஆயிரும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா, அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, பகலில் தினமும் 5 நேரம் என்ன செய்யணும், அவர்கள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாளில் அவங்க என்ன செய்யணும், 5 நேரம் தொழுகை நிறைவேற்றி வர வேண்டும். சரி, இதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால், இப்போ 3வது சொன்னாங்க, அவர்களில் உள்ள செல்வந்தர்களிடம் பணத்தை வசூல் செய்து, ஜகாத்தை வசூல் செய்து, அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய ஜகாத்துடைய கடமையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்தினுடைய நோக்கத்தை புரிய வைக்கிறார். ஜகாத் என்னங்க, எங்கே இருந்தாலும் மொத்தமாக காசை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. மத்திய அரசு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. நபி அவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்வாசிகள், அந்த நாட்டவர்களிடத்துல செல்வந்தர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஜகாத்தை வாங்குங்க, வாங்கி அவர்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுங்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் அங்கு போய் இதை மிக வெற்றிகரமாக நடத்தினார்கள். நிமித்தல்லாஹ்வை நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டங்கள், குறிப்பாக குலஃபாய் ராஷிதீன்களுடைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம், இஸ்லாமினுடைய 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் யமன் தேசத்திலிருந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய பெரிய ஜகாத்துடைய ஃபண்டை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த நிலை. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, ஆனால் அங்கிருந்து எதுவுமே ரிட்டர்ன் வரல. என்ன கேட்குறாங்கன்னா, இன்னும் 10லன்னு சொல்கிறோம், இன்னும் 10லங்கிறான், இன்னும் கொடுன்னு கேட்குறான். எவ்வளோ கொடுத்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு பத்தாது. ஏன்னு சொன்னால், அவர்கள் வாழ வைப்பது மக்களை இல்லை, சில நபர்கள். இங்கே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த யமன் தேசத்திலிருந்து என்ன ஆகுது, ஜகாத்துடைய பொருள் நிறைய வருது, கூடவே ஒரு லெட்டரும் என்ன செய்யறாங்கன்னா வருது. என்ன அப்படின்னா, இந்த பொருள் இருக்கு, 3இல் 1 பங்கை நான் இங்கே கொடுத்து விட்டுருக்கிறேன் அப்படின்னு, 3இல் 1 பங்கை கொடுத்து விட்டுருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது எதுக்கு இங்கே கொடுத்து வர, இந்த பணங்களை எதுக்கு இங்கே கொடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க, யமனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவு செய்ய வேண்டியதானே, அங்கு தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொன்னால், அவர் பதில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, யமன் வாசிகளுடைய தேவை முடிந்தது போக மிச்சத்தை தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேங்கிறார், மிச்சத்தை தான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. சரி, அதை பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டுருச்சு, அதை கொண்டு என்னென்ன வேலை நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருடம் 2வது வருஷம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒரு லெட்டரோட வருது, பாதி ஃபண்டை உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் மதீனாவுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே உமர் ரலி இப்பவும் சொல்கிறாங்க, இங்கே எதுக்கு அனுப்பிச்சிருக்கிற, யமனுடைய தேவை பூர்த்தி ஆயிடுச்சு, அதனால பாதி அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய ஆட்சியில் இருந்த 3வது வருடம் முழுசாக என்ன செய்கிறாருன்னா, அங்கே வசூல் பண்ண எல்லா பணத்தையும் இங்கே அனுப்பிச்சுருக்குறாரு. ஜகாத்துடைய ஃபண்டுகளில் என்னென்ன வருமோ, ஆடாக இருக்கட்டும், அதே போல் ஒட்டகமாக இருக்கட்டும், விளைச்சல் பொருளாக இருக்கட்டும், காசு பணங்கள் ஆகட்டும், எல்லாம் மதீனாவுக்கு வருது, எல்லாமே மதீனாவுக்கு வருது. இப்போ கேட்டாங்களா, எதற்காக இவ்வளோ பொருட்களை அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள்? ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அழகாக சொன்னாங்களா, யமனில் ஜகாத்து வாங்கக்கூடிய யாருமே இல்லைன்ட்டாங்க. எப்படிங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய சூழல் அல்லது உலகத்தினுடைய சூழல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், எல்லா நாடுமே கடன்பட்டு மட்டுமே இருக்கே தவிர பொருளாதார நிலையில் இவர்கள் நிவர்த்தி அடைவதே கிடையாது, நிவர்த்தி அடைய விடுவதும் கிடையாது. யாராவது ஒரு என்ன செய்யறானா, இன்னொருத்தன் கடன்காரனாவே வச்சிருக்கும் பார்க்கணும்.
குறிப்பாக என்னது, நான் இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய வல்லரசு என்பதாக தன்னை பேசிக்கொள்ளக்கூடிய அந்த அமெரிக்கா எல்லாருமே எங்கிட்ட கடன்காரனா இருக்குன்னு தான் யோசிக்கும். என்னைக்கு அல்லாஹ்வே நல்லடியார்களே, இது என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு தனி சித்தாந்தம். எல்லாமே எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. என்னைக்கு அல்லாஹ்வே நல்லடியார்களே, இங்கு என்ன நடக்குது, முழு யமன் நாட்டிலையும் ஜகாத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஜகாத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அது எல்லா பணமும் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மதீனாவில் அது குமரதி எல்லாம் அவங்களுடைய கஜானாவுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. என்னைக்கு அல்லாஹ்வே நல்லடியார்களே, இதுதான் ஜகாத்தினுடைய அசலான புரட்சி. ஜகாத்தினுடைய அசல் லாபம், அசல் பலன் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சு என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 10 வருடத்திற்குள்ளாகவே யமன்கிற நாடு ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதியாயிருச்சு, வாங்கறதுக்கு தகுதியாக இல்லை. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நபியுடைய ஒரு ஹதீஸை நாம நினைவுக்கு கொண்டு வரணும். பொதுவாகவே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய உற்றார் உறவினராகட்டும், நம்முடைய மொஹல்லாவாகட்டும், நம்முடைய ஊராகட்டும், எல்லாத்துலேயுமே ஏழைகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்துகிட்டே இருக்கிறோம். ஏழைகளுடைய ஏரியா தனியாக இருக்கும், ஏழைகள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க வருஷம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரம்ஜான்ல அவரே எனது துணிமணிகள் அது எல்லாத்தையும் தூக்கி அந்த ஏரியாவுக்கு போயிடறாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, ஜகாத்து கொடுத்து என்ன செய்யறாங்க, ஜகாத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒன்று திருப்தி அடைஞ்சிடுறாங்க, அல்லது என்ன அப்படின்னு சொன்னா இதை கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் யோசிச்சு பாருங்க, இது எத்தனை காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருடைய வயதுக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 30-40 வருஷம் அல்லது 50 வருடங்களாக அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஜகாத்துடைய ஃபண்டு போய்கிட்டே இருக்கு. 50 வருஷம் ஆன பிறகும் கூட அந்த ஏரியாவுடைய மக்கள் என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஜகாத்தை வாங்குற நிலையில தான் இருக்கிறாங்க, கொடுக்குற நிலைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க அப்படின்னா, ஜகாத் சரியான முறையில் அவர்களிடத்தில் பங்கிடப்படுவது கிடையாது. ஹதீஸ் என்ன, நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஊரிலோ ஒரு நாட்டிலோ ஒரு சமூகத்திலோ எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜகாத்தை வாங்கக்கூடிய அதே அளவுக்கான ஏழைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவங்க கரெக்டா ஜகாத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த ஏழைகளுடைய நிலை மாறிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவங்க மேல வந்துகிட்டே இருப்பாங்க. கொடுக்குற நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இவன் கடைசி வரைக்கும் வாங்குற ஆளாவே இருக்கணும் தான் நினைக்கிறோம். நம்மளுடைய எண்ணமும் என்ன அப்படின்னா, கொடுக்கிறவர்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய குறை என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் வாங்கிட்டே இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு இடம் கொடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கணும். நல்லது கொடுப்பவர்களுடைய எண்ணம் என்ன இல்லைன்னா, இவன் மேல வரணும்னு நினைக்கவே மாட்டேன். அல்லது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் மேல வர்ற மாதிரி ஃபண்டை கொடுக்கறது கிடையாது. அவனுக்கு துணி தேவையே இருக்காதுங்க, துணியா அள்ளிட்டு போய் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ட்ரெஸ் தேவையே படாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ட்ரெஸ் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 99 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதானே, 99 ரூபாய் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு யாரும் இந்த 100 ரூபா சம்பாதிக்காம இருக்கிறா, அந்த 100 ரூபா ஆடைகள் இல்லாமல் இருக்கிறாங்களா? ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆடை கொடுத்தது, ஆடை ட்ரெஸ் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு திருப்தி. அதனால ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி என்ன செய்யணும், கடைசியில் குப்பையில தான் போகணும். ஆனா ஆடையினுடைய விஷயம் என்ன, ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஆடையை வழங்குறார். இந்த ஆடையை வழங்கி அந்த ஆடையை அவர் அணிந்திருக்கும் காலமெல்லாம் யார் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு கொண்டு போய் தரப்படக்கூடிய அந்த ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா உண்மையில் இல்லை. ஏன்னா அது அவர்களுடைய தேவை இல்லை. அதே போல என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாப்பாடை மொத்தமா போய் என்ன செய்யணும், அள்ளி கொடுக்குறாங்க. நீங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு கொடுங்க. ஏன் தெரியுமா, என்னுடைய சொந்த பந்தத்துல எனக்கு தெரியும் அவருடைய தேவை என்ன தெரியும், அவனுக்கு என்ன வேண்டும்.
சுய தொழில் அமைச்சு கொடுப்பதற்கு, சிறு தொழில் அமைச்சு கொடுப்பதற்கு உண்டான எங்களோட வசதி இருக்கு, அவனுக்கு தேவையும் இருக்கு, அதை நீங்க செஞ்சு கொடுங்க. உண்மையில் அது பலனுள்ளதாக மாறும். நாம ஜகாத்தை கொடுக்கிறோம், என்னுடைய கடமை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவன் வாங்கிட்டே இருக்கட்டுங்கிற எண்ணத்துல கொடுக்கிறோம். அதனால ஏழை ஏழையாக இருக்கிறான், செல்வந்தனாக இருக்கிறான், அவன் மேல வர்றதில்லை, ஜகாத்துடைய பலன் ஏற்படுவது கிடையாது. நினைவுக்கல்லாகவே நல்லடியார்களே, அதனால இந்த வருடத்திலிருந்து நாம் முடிவு செய்யணும், நம்ம யாருக்கு ஜகாத் கொடுக்கிறோமோ அவனுக்கு என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவன் அடுத்த வருடமோ அல்லது 2-3 வருடங்களிலோ அவன் ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு மேல வந்துடணும். நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, நான் ஜகாத் கொடுத்து வளர்ந்த பையன் இவன் நமக்கு நிகரா ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் என்னமோ ஒரு ஓரத்தில் இருக்காது. ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த ஒரு பயம். எனக்கு இன்னைக்கு நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு இவன் மேலே வந்துட்டான், என்ன செய்ய மாட்டேங்குது ஷைத்தான். அதை என்ன செய்ய மாட்டேன்னா பொறுத்துக்கவே விட மாட்டேங்கிறான், பொறுத்துக்கவே. நம்மள்கிட்ட வாங்கிட்டு இருந்த பையங்க என்ன செய்வாரு, மொத்தமாக இவருடைய நன்மை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான், முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உபகாரம் செஞ்சு விட்டு அந்த உபகாரத்தை சொல்லி காட்டி நீ செய்த நன்மைகளை அழித்து விட வேண்டாம். என்ன செய்வாங்க, சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டிடுவாங்க. அல்லது என்னன்னா மனசுல அந்த இது ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது, இது எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிற எண்ணம். நினைவுக்கல்லாகவே நல்லடியார்களே, அதனால ஜகாத்துடைய பலன் உண்மையில் சமுதாயத்தில் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜகாத்தினுடைய சரியான முறையில் அதை என்ன செய்யணும், பயன்படுத்தப்படும், சரியான முறையில் அது வழங்கப்படும். நம்முடைய சொந்த பந்தம் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இதில் முதலாவது இடம் யாருக்குன்னா நம்முடைய சொந்த பந்தத்துக்கு, உற்றார் உறவினருக்கு. ஆனால் என்ன செய்யணும்னா இவனுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, உற்றார் உறவினருக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உற்றார் உறவினருக்கு ஜகாத்தை தரும் பொழுது அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய நன்மையும் பல மடங்காக, இருமடங்காக மாறும், இருமடங்காக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளில் ஒரு மனைவி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த அடிமையை ஒருத்தருக்கு என்ன செஞ்சாங்கன்னா சதகாவா அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, யாருக்கு தந்தீங்க? இன்னாருக்கு கொடுத்தேன். சொன்னாங்கன்னா, உங்களுடைய மாமா ஒருத்தர் இந்த தேவையுடையவராக இருக்கிறார், அவருக்கு கொடுத்திருக்கலாமே. அப்படி கொடுத்திருந்தால் தர்மம் செய்த நன்மை ஒன்று, அதோடு சேர்த்து உறவினரை ஆதரித்த நன்மை, ரெண்டுமே சேர்த்து கிடைச்சிருக்கும். உறவினரை ஆதரித்தவருக்கு என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்கை விசாலப்படுத்துகிறான், ஆயுளை அதிகப்படுத்துகிறான். இந்த ஆசை யாருக்கு தான் இல்லாம இருக்கு? ஆனா சிம்பிளான ஒரு வழி நபி அவங்க சொல்லியும் கூட இதை செய்வதற்கு நாம் தயாரில்லை. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பைத்துல் மாலுடைய சூழல் இல்லை, பைத்துல் மாலுடைய சூழல் நம்மளிடத்துல இல்லை. குறைஞ்சபட்சம் நான் என்ன செய்யணும்னு சொன்னா, என்னுடைய உற்றார் உறவினர்கள்ல சொந்தக்காரங்கள்ல யார் ஏழைகளாக இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுத்து உதவலாமே, யார் கடனில் சிக்கி இருக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவலாமே. என்ன செய்வோம்னா, பள்ளிவாசல் யாராவது மதரசாவுக்கோ அல்லது ஏழை போவர் காரியத்தில் இங்கே இருந்து என்ன செய்வார் சொன்னா 500 ரூபா போடுவாரு. அதோட பெரிய தேவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நம்முடைய மைண்ட்ல இருக்கு, இவனுக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குன்னா அங்க போய் என்ன செய்வார்னா அப்படியே ஒத்தையா எடுத்து 100 ரூபாய் கொடுத்துடுவாரு. நினைவு கல்லாகவே நல்ல. இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வளர்ச்சி இன்மைக்கு இதுவே காரணமாக மாறும், நம்முடைய வளர்ச்சி இன்மைக்கு இதுவே காரணமாக மாறும். ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துறான். அதோடு என்னங்க, நாம் யாருக்கு தருகிறோமோ அவர்களும் மேலே வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நாம் வழங்கணும். அதனால தான் ஜகாத்தை கொடுக்கும் பொழுது உங்களை நீங்கள் பெரிய உபகாரியாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ் உன்னை கொடுக்க வச்சிருக்கிறான், உன்னை பெரிய உபகாரியா நீ நினைச்சிட்ட அப்படின்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் உன்னுடைய கரத்தை கீழாக்கி அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான. இன்னும் சொல்லுவாங்க, உங்களில் வயதில் அதிகமான வயது முதிர்ந்த ஒருவருக்கு நீங்க ஜகாத்துடையோ அல்லது சதகாவுடைய பணத்தை கொடுப்பதா இருந்தா நேரடியாக அவருடைய கையில போய் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணியமான முறையில கொடுங்க. கையில கொடுக்காட்டி எப்படி இங்க போய் சேராதுல அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, அவரிடத்துல கொடுக்கும் பொழுது கண்ணியமான முறையில கொடுங்க. அப்படியே என்ன செய்யலாம், அவருக்கு முன்னாடி போய் நின்று எடுத்து பார்க்கறது, அப்படியே தேடுவார். அதை கிழிஞ்ச நோட் அந்த ஓரத்தில் எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னு அப்படியே தேடி அப்படியே எடுத்து என்ன செய்வார் சொன்னால் அதிலிருந்து என்ன செய்வார், இன்னொரு நோட் எடுப்பார். எடுத்து பாய்ந்தார். ரொம்ப பெரிய உபகாரியாக என்ன செய்வார்னா தன்னை நினைச்சுக்கிறான்.
நீமிக்கு அல்லாஹ் அப்படி இல்லை. ஒரு திடத்துல கொடுக்கும் பொழுது அவருடைய மனசு இப்படி வந்துடக்கூடாது, என்னுடைய கை கீழே போயிருச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல அவங்களுடைய காலா பையன், அவங்களுடைய சொந்தக்கார உறவினர் பையன் ஒருத்தர், அநேகமாக உருவா என்பதாக நினைக்கிறேன், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளி. என்ன செய்யறானா, ஒரு சமயத்துல உருவாவை கூப்பிட்டு, இன்ன வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்துல போய் என்ன செய்யணும், இந்த பணத்தை கொடுக்கணும், ஆனால் அவருடைய கையில் தரக்கூடாது, அவர் படுத்திருந்தாருன்னு சொன்னா அவருடைய தலையணையிலே பெட்டில வச்சிடணும், யார் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது, துவா செய்யுங்கன்னு கூட சொல்லக்கூடாது. என்ன செய்யறாரு, அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு கேட்டாங்களா, ஹலா நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நீங்க சொல்லும் பொழுதே ஏன் கேள்வி கேட்டா அது நல்லா இல்லை, இப்ப சொல்லுங்க என்ன காரணம், ஏன் கையில தரக்கூடாதுன்னு சொன்னீங்க. சொன்னாங்களா, மகனே நம்ம கொண்டு போய் ஒருத்தருடைய கையில பணத்தை இப்படி கொடுக்கும் பொழுது அவருடைய கை கீழே போய் நம்முடைய கரம் மேல வந்துடும், அது அவருடைய உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்தும், அவருடைய உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆஹா இப்படி என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய கை கீழே போயிருச்சு அப்படிங்கிற வருத்தம் ஏற்படலாம், அதனால அப்படி நீங்க கொடுக்காதீங்க என்பதாக சொன்னேன். ரெண்டாவது, உங்க யார் கொடுத்தாங்கன்னு கூட சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, துவா கூட செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, சொன்னால இதற்கு உண்டான கூலியை நான் அல்லாஹ்விடத்துல வாங்க விரும்புறேன், என் பேரை சொல்லி அவர் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சில சமயத்துல யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பேரை கேட்கும் பொழுது அவருக்கு இவரெல்லாம் எனக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு நிலையில் அல்லாஹ் வச்சுட்டானே அப்படிங்கிற அந்த மன வேதனை அவருக்கு ஏற்படும் நினைச்சார். யோசிச்சு பாருங்க, கொடுக்கிறது ஜக்காத்து, அந்த ஜக்காத்தை கொடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து அவங்க பார்க்கல, வாங்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கல, வாங்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்குறாங்க, அவருடைய மனம் புண்பற்றக்கூடாது, அவர் கேவலப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதா. நீனுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் இன்னைக்கு நமக்குள்ள வரும். இந்த சிந்தனையோடு இந்த எண்ணத்தோடு நாம் நம்முடைய கடமை நிறைவேற்றோம். பாருங்க, அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால், வாங்கக்கூடிய ஆள் இல்லைன்னு சொன்னா, என்னுடைய பொருள்ல ஜகாத் மிக்ஸ் ஆயிருச்சு அல்லது வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நான் குற்றவாளி, அவன் குற்றவாளி இல்லை. வாங்காதவர் குற்றவாளி இல்லை, கொடுக்காதவர் தான் குற்றவாளி. நம்முடைய பொருள் தான் அழிஞ்சு போகும். நபி அவங்க சொன்னாங்க, மா காலத்தித் ஸதகத்து மா காலத்தி ஸதகத்து மாலன் இல்லா அஹ்லகத்து. ஜகாத்துடைய பொருள் யாருடைய பிற பொருளில் கலந்து விடுகிறதோ அந்த பொருளையும் சேர்த்து அழிஞ்சிரும் சொன்னாங்க. ஜகாத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய பொருளை எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, இவர் தன்னுடைய பொருளோட சேர்த்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டார், எடுத்து வச்சத அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டாரு. நபி அவங்க சொன்னாங்க, இந்த பொருளையும் சேர்த்து அழிச்சிடும், இது ஒரு கரையானை போல உள்ள கலந்துரும். உள்ள கலந்த பிறகு ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கட்டடத்தை கூட ஒன்றும் இல்லாமல் நிற்கும். அது மாதிரி நீனுக்கு அல்லாஹ்வை நல்லடியாலே. அதனால இந்த மாதத்துல நாம் அதிகமாக பிறருக்கு தான தர்மங்கள் செய்யணும். அது இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் அப்படி நம்முடைய கடமையை நிறைவேற்றும் பொழுது எதிரில் இருப்பவர்களுடைய நிலைமையை அறிந்து அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்காக என்ன செய்யணும் சொன்னா நாம முன் வரணும். அதே போல என்ன அப்படின்னு சொன்னா, எதிரில் இருப்பவரை கேவலமான கண் கொண்டு பார்க்காமல் அவர் எனக்கு உபகாரியாக நினைத்து நாம் தர வேண்டும். அவர் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரே அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் அவருக்கு ஜகாத்தை வழங்க வேண்டும், தான தர்மத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கண்ணியமான முறை வயது அதிகமாக உள்ளவர்களிடத்துல கொடுக்குறோம் அல்லது உலமாக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கண்ணியமான முறையில், அதாவது உலமாக்கள்ல யார் ஜகாத் வாங்க தகுதியானவங்க அப்படிங்கிறது வேற லிஸ்ட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அன்பளிப்பாக கொடுத்தாலும் கூட மிகவும் கண்ணியமான முறையில் கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் கண்ணிய குறைவு அப்படிங்கிறது என்ன ஆகும்னா அல்லாஹ்விடத்துல இது ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைமுடி உள்ளவர் கண்ணியப்படுத்தப்படணும், இவரை கண்ணியப்படுத்தப்படாவிட்டால் அல்லாஹ் கோபம் அடைகிறான். உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்படணும், அவர்கள் கண்ணியப்படுத்தப்படாவிட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறார். சிறுவர்கள் இரக்கப்படப்படணும், அவர்கள் மீது இரக்கம் கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும். நீனுக்கு அல்லாஹ்வை நல்லடியா. அதனால இந்த நாட்களில் என்ன செய்யணும்னு சொன்னா, ஜகாத்தை கொடுப்பதற்காக எல்லாரும் முன் வரணும். எல்லாருமே யோசிச்சு பாருங்க, குறிப்பாக எல்லா பெண்களுக்கும் ஜகாத் இன்றைய தினத்துல கடமையா தாங்க இருக்கு. மொத்தமே 3 பவுன் தான் வச்சிருக்கிறேன், தங்கம் 10.5 பவுன் இருந்தாதான் ஜகாத்து. ஆனா எங்கிட்ட 3 பவுன் தான் இருக்கு. இன்னைக்கு 3 பவுனுடைய விலை எவ்வளோங்க?
3 லட்சமா? அது காலம் மலையேறி போச்சு. 3.25 லட்சம் கேட்கலாம், கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா. 4 லட்சம் ரூபா. இன்னைக்கு எவ்வளோ பணம் இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும் தெரியுங்களா? ஒருத்தர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவராக மாறிட்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அளவு என்ன தெரியுமா? ஒரு மனிதரிடத்தில் 1,80,000 ரூபா. இன்றைய நாளுடைய கணக்குப்படி இன்னைக்கு வெள்ளி 295 ரூபா. 295 ரூபா. 295 ரூபால 612 கிராம் வெள்ளியை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரேட்டு கிட்டத்தட்ட 1,80,000 வருது. இந்த 1,80,000 மதிப்புள்ள ஒரு பொருள், அது தங்கம் அல்லது வெள்ளி அல்லது கேஷ் அல்லது 3ம் கலந்து இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். அப்படி பார்த்தா இன்னைக்கு எந்த பெண்ணுக்காவது ஜக்காத் கடமை இல்லாமல் இருக்காங்க? எல்லா பெண்ணுக்குமே ஜக்காத். இப்போ நான் சொல்ல வந்த இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஜக்காத்துடைய சட்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். அப்படி இல்லைன்னு என்ன சொன்னால் ஏதோ பாதியில் என்னமோ கேட்டோம் போனோன்னு ஆயிடும். அதனால் தங்கத்தில் எப்போ ஜக்காத்? ஒரு மனிதரிடத்துல ஒரு பெண்ணிடத்துல தங்கம் மட்டும்தான் இருக்கு, 1 கிராம் வெள்ளி கூட இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1 கிராம் வெள்ளி கூட இல்லை. இவங்கள்ட்ட சேவிங்ல எந்த பணமும் இல்லை. இந்த நிலையில் 10.5 பவுனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, 10.5 கீழே இருந்துச்சுன்னா இந்த பெண்ணுக்கு ஜக்காத் கடமை இல்லை. இந்த 10.5க்கு மேல 1 கிராம் அதிகமாயிட்டாலும் இந்த 10.5யோட சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு கொடுக்கணும். சிலர் இப்படி கேள்வி வைக்கிறாங்க, அதுக்கிட்ட ஒரு 20 பவுன் இருக்கு, அந்த 10.5 பவுனுக்கு மேலே இருந்தால் தானே கொடுக்கணும், 9.5 கொடுத்துட்டா போதுமானே, 9.5 கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு. கண்ணியமிக்க நிலை, இது அறியாமையா இல்லை தந்திரமாங்கிறது புரிய மாட்டேங்குது. அறியாமையா இருந்தால் அவர்களுக்கு விளக்கம் என்ன, அவர்கள் முழுசா 20 பவுன் கொடுக்கும். தந்திரம் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் யாரையும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்றி விட முடியாது. அல்லாவை ஏமாற்ற முடியாது. குறிப்பா மனிதர்களை ஏமாற்றிடலாம். சட்டம் கேட்கும் போது கேள்வியை மாற்றி கேட்டோம்னா கேள்விக்கான பதில் தான் வரும். கேள்வி என்ன கேட்குறோமோ அதுக்கு தான் பதில் வரும். ஏன்னா எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அப்படியே பார்த்து பதில் சொல்ல முடியாது. சரி, அடுத்து ஒரு பெண்ணிடத்துல வெள்ளி மட்டுமே இருக்கு அப்படின்னா 612 கிராம் வெள்ளி அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஜக்காத் கடமை. ஆனா என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னா தங்கம் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட சேவிங்ல எந்த கேஷும் இருக்கக்கூடாது. ஆனா இப்படி இன்னைக்கு யாருமே கிடையாது. அப்படிதானே? தங்கம் ஒரு 3 பவுன் வச்சிருந்தாலும் ஒரு 1 கிராம் 2 கிராமுக்காக ஒரு சின்ன ஒரு மோதிரம் அல்லது கொலுசு 10 கிராம்ல ஆரம்பிச்சு 40-50 கிராம் வரைக்கும் நார்மலாக என்ன செய்யறாங்க, எல்லா வீட்லையும் யூஸ் பண்றாங்க பெண்கள். நினைவுக்கல்லா வீட்டில். அப்போ பெண்கள் எல்லாத்துக்குமே கடமை அப்படின்னு வந்த உடனே இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பளை எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, எப்படிங்க அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களா, அவங்கள போய் ஜக்காத்து அவங்க மேலே கடமைன்னு சொல்றீங்களே அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கிறாங்களா, ஏன் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம போடணும்? அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களா, ஏன் அவர்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கணும்? அவர்களுடைய என்ன கடமையை நாம் நிறைவேற்றுகிறோமோ, ஒன்னே இந்த தங்கத்திலிருந்தோ வெள்ளியிலிருந்தோ அதை எடுத்து விற்று அவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் பொறுப்பெடுத்து அதை கொடுக்கணும். ஆனால் மனைவிட்ட சொல்லிடணும், உன்னுடைய ஜக்காத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். அந்த அம்மாவுடைய நியத்து இல்லாம நாம எவ்வளவு கொடுத்தாலும் அது ஜக்காத்துடைய கணக்கில் வராது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கும். மனைவிட்ட ஏமா உனக்காக நான் ஜக்காத் கொடுப்பேன், அதை நீ நியத்து செஞ்சுக்கோ, எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ நான் என்ன செய்வேன்னா ஜக்காத்து கொடுத்துக்குவேன், நீ என்ன செய் இப்பவே நீயே செஞ்சுக்கோ, என்னுடைய ஜக்காத்து என்னுடைய கணவர் வழங்குவார் அப்படி நீயே செஞ்சுக்கோ. சரியா? அப்படி நீயத்தே வைக்கல நாம வாட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுங்க, அது ஜக்காத்துடைய கணக்கில் வராது. ஏன் ஜக்காத்தா இருந்தா கணக்கில் வந்துடும், இது மனைவியின் ஜக்காத்தாச்சே. அதே போல என்ன அப்படின்னு சொன்னா இப்பவே கோல்டு சேமிச்சு வயதுக்கு வராது தன்னுடைய மகளுடைய பேர்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டார், அவங்களுக்காக சேர்த்து வச்சுட்டார். இது என்னோடது இல்லைங்க, மனைவியோடது இல்லைங்க, சின்ன பிள்ளையோடது. பருவ வயதை அடையாத அந்த சிறுமிக்கு ஜக்காத் கடமை இல்லைல்ல அப்படின்னு சிலர் கேள்வி. பருவ வயதை அடையாத அந்த சிறுமிக்கு எதுவுமே சொந்தமில்லை, எதெல்லாம் அந்த பெண்ணுடைய பேர்ல வாங்குறோமோ அது எல்லாமே தந்தையினுடைய சொத்து. அப்போ நீ ஜக்காத் கடமையானவனா ஆகிவிட்டா நீ ஜக்காத் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நம்ம திரும்ப சொல்றோம், தங்கம் அது மட்டும் இருந்தால்தான் 10.5 பவுன் கணக்கு, வெள்ளி அது மட்டும் இருந்தால்தான் 612 கிராம்.
கேஷ் மட்டும்தான் இருக்கு, 1,80,000 ரூபாய் இருக்கு. இப்பதான் இவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ஜகாத் கடமையாகுது. இது எல்லாமே கேஷ் எவ்வளோங்க, ஒரு 20,000 ரூபாய் சேவிங்ஸ்ல வச்சிருக்கிறாரு. ஓகே, தங்கம் அது ஒரு 3 பவுன் இருக்கு, வெள்ளி அது ஒரு 10 பவுன் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கணக்கு போட்டா 1,80,000 தாண்டுவே என்று சொன்னால் அப்ப ஜகாத் கடமையாயிருச்சு. இது இல்லாம என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்களுக்கு அவர்களுடைய பிசினஸ்ல என்ன போட்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய வியாபாரத்தின் ஜகாத், அவனுடைய வியாபார பொருள் என்ன இருக்கோ அந்த பொருளுக்கு உண்டான ஜகாத்தை கொடுக்கணும். என்னுடைய வியாபாரத்தில் நான் எவ்வளோ பொருள் வச்சிருக்கணும் அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் கணக்கு போடணும். அதனுடைய மதிப்பு எவ்வளோ, எப்படிங்க மதிப்பு போடுறது? 10 ரூபா பொருள் ஆரம்பித்து 2,000 3,000 பொருள் வரைக்கும் வச்சிருக்கிறோம், ஒவ்வொன்றா கணக்கு போடணுமா? உடம்பாக சொன்னாங்க அப்படி தேவையில்லை. இது மொத்தமாக நீ கடையில் இருக்கக்கூடிய எல்லா சாமானத்தையும் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒருத்தருக்கு விற்கிற ஹோல்சேலில் கொடுக்குற அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கொடுப்பேங்க. அதுதான் உன்னுடைய கணக்கு 1,80,000 தாண்டி வந்துருச்சு. இப்போ இதனுடைய மதிப்பு வந்த பிறகு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் யாருக்கு கடனை கொடுக்கணும், வாங்கியிருப்போம்ல, பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இப்போ நான் யாருக்கு கடனை கொடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா ஒரு 4 கோடி ரூபா நான் வெளியே கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ அந்த 10 கோடியிலிருந்து என்ன செய்யுங்க, 4 கோடியை கழிச்சா 6. சரி, உனக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியது? இப்போ அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா அங்கே நான் ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு வெளியிலேருந்து அமௌண்ட் வரணும். அப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு 6 கோடியே 10 லட்ச ரூபா. இதுதான் உங்களுடைய மொத்த வியாபாரத்தினுடைய அளவு. இந்த 6 கோடியே 10 லட்ச ரூபாய் நீங்க ஜகாத் கொடுக்கணும். வியாபார பொருள்ல இன்னைக்கு வந்து அந்த 10,000 20,000 வியாபார பொருள்லாம் இல்லை, எல்லாமே அதிகமாக போச்சு. அதனால தான் கோடிக்கு வந்துட்டோம். அதனால தான் கோடியில் வந்து கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நியமிக்கல்லாக நல்லடியாலே. அதனால் என்ன அப்படின்னா, வியாபார பொருளும் ஜகாத் இருக்கு. எதுக்கு ஜகாத் இல்லை அப்படின்னு சொன்னால், சொந்த வீடு இருக்கு அல்லது வாடகைக்கு வீடு வச்சிருக்கிறார், இந்த வீடுகளுக்கு ஜகாத் இல்லை. வாடகை வீட்டினுடைய வருமானம் அது நாம் சொன்ன அளவுக்கு வந்தால் அப்பதான் ஜகாத். அதுவும் அந்த கேஷ் கையில் என்ன செய்யணும், ஒரு வருஷம் நம்ம கையில் இருக்கணும். அடுத்து இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய இவர்களுடைய கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் இதற்கு ஜகாத் இல்லை, இதற்கும் ஜகாத் இல்லை. சரிங்களா? வீட்டினுடைய மற்ற ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, இதற்கும் ஜகாத் இல்லை, இதற்கும் ஜகாத் கிடையாது. சரி, இந்த ஜகாத்தை யாருக்கு கொடுக்க கூடாது, யாருக்கு கொடுக்கணும்னு லிஸ்ட் போறதை விட யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுன்னா மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். யாருக்கு தரக்கூடாது? ஒரு மனிதர், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தந்தை தந்தையின் தந்தை, அதாவது நானா அவருடைய பெரிய படுநானான்னு சொல்றாங்கல்ல, தாத்தா கொள்ளு தாத்தா, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதே, அது ஆண் தரப்பில் வந்தாலும் சரி பெண் தரப்பில் வந்தாலும் சரி, தனக்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள், இரத்த பந்தம் சரிங்களா, அவங்களுக்கு தரக்கூடாது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் தரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனக்கு மேலே இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மா அத்தாவுக்கு அவர்களுடைய அம்மா அத்தாவுக்கு ஜகாத்தை கொடுக்க கூடாது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய பேரன்களுக்கு, அவர் மகன்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரன்களுக்கு இந்த தொடருக்கு தரக்கூடாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இல்லாமல் வலது இடது அப்படின்னு எனது அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றது, இவர்கள் எல்லாத்துக்கும் தரலாம். இதுல இன்னொன்று என்னன்னா, கணவன் மனைவிக்கு ஜகாத் தரக்கூடாது, மனைவி கணவனுக்கு ஜகாத்து தரக்கூடாது. கணவன் மனைவிக்கு ஜகாத் தரக்கூடாது, மனைவி கணவனுக்கு ஜகாத் தரக்கூடாது. இது அல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா ஜகாத்தை தரலாம். அதே போல என்னன்னா, மதரசாவுக்காக மற்ற விஷயங்கள்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக எந்த விதமான ஜகாத்துடைய அமௌண்ட்டும் தருவது ஜாயிஸ் இல்லை. பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அப்படின்னு வர்றது, மதரசா கட்டுறதுக்கு அப்படின்னு வந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது ஜகாத்தா தர முடியாது, ஒரு உபகாரம், ஒரு சதகாவாகத்தான் தர முடியும். அது என்ன செய்ய முடியாதுங்க, நாம கண்டிப்பாக ஜகாத்துடைய லிஸ்ட்ல அது வரவே வராது. ஏனென்று சொன்னால், ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதனிடத்துல அவனுக்கு சொந்தமாக ஆக்கப்படும், அவனுக்கு சொந்தமாக்கப்படணுமே தவிர அது பில்டிங்களுக்காக என்ன செய்யக்கூடாது, தரப்படக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அங்கே ஜகாத்து கொடுங்க, அந்த பில்டிங் கட்டுறது தேவைப்படுது, தரக்கூடாது. மதரசா கட்டுறதுக்கு பில்டிங்கு தரக்கூடாது. அப்போ எப்படி கொடுக்கலாம், மதரசாவினுடைய ஏழை மாணவர்களுக்கு அப்படின்னு அவங்க வாங்க.
மதரசாவினுடைய ஏழை மாணவர்களுக்கு என்பதாகத்தான் என்ன செய்யப்படும்னா ஜகாத் தரப்படும். அதனால் என்ன அப்படின்னா இந்த ஜகாத்தினுடைய நிறைய சட்டங்கள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால் என்ன அப்படின்னா உலமாக்களை அணுகி நீங்கள் உங்களுக்கு உண்டான என்ன கேள்வியோ அதை கேட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உண்டான அந்த பதில் கிடைச்சிரும். குறிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பெண்களுடைய ஜகாத்துடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக நாம் கொடுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஜகாத்தை வந்து ஏதோ பொதுவோக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, இதை விட்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஜகாத்தை கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை பொழிவை நிப்பாட்டி வச்சிருவான். மழை பொழிவை அல்லாஹ் நிப்பாட்டி வச்சிருவான். ஹதீஸ்ல வருது, எந்த சமுதாயம் ஜகாத்தை தரவில்லையோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மழையை தரமாட்டான். அப்படியே உடுமலைப்பட்டியில் மழை வேணுச்சு, எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்காகத்தான் அங்கு மழை பெய்யும். அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்காக மழை பெய்யும், உங்களுக்காக மழை இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு ஆடு மாடு என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி தான். அதனால் ஒவ்வொருத்தரும் குறிப்பாக செல்வந்தர்கள் பெரிய பிஸ்னஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அவங்கள்ட்ட வேறு வேறு விஷயங்கள் இருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீங்கள் என்ன செய்யணும், தன்னுடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு, என்னை நான் பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் கொடுக்கறதே இன்னொருத்தருக்கு பலனுள்ளதாக மாறணும், அவன் 2-3 வருஷத்தில் அவன் மேலே வந்து நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தினுடைய உண்மையான பலனை எப்படி அவர்கள் பார்த்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சமூகத்தை பார்க்காவிட்டாலும் நம்முடைய சொந்த பந்தங்களையாவது அந்த தரத்தில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.